ஒரு பிள்ளை தமிழ்குமரன். தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு, அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு பேராதரவு வருவார்கள். ஊடக நண்பர்களாகிய நீங்களும் அவருக்கு ஆதரவு தருகிறது. ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை பாமக இளைஞரணி தலைவராக அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். ஏற்கனவே முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டதில்தான் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மோதலானது தொடர்ந்து வெடித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முழு விவரம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை இன்று பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் பாமகவுடைய இளைஞர் சங்க மாநில தலைவராக ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இவருக்கு இதே பதவியானது வழங்கப்பட்டது. அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு பிறகு அந்த பதவி ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது கடந்த 2024 டிசம்பர் மாதத்தில் மூத்த மகள், ராமதாசுடைய மூத்த மகனுக்கு முகுந்தனுக்கு வழங்கப்பட்டது. இதற்கும் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டு கடந்த 10 மாதங்களாக இந்த பிரச்சனையானது வெடித்து வந்த நிலையில இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது. அன்புமணி ராமதாஸ் அணிகளாகவும் அதே போல ராமதாஸ் தனி அணியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். இதனால் பாமக தொண்டர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்து வந்த நிலையில மீண்டும் ஜி.கே. மணியுடைய மகனுக்கு தமிழ்குமரனுக்கு மீண்டும் பாமக மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இது குறித்து ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது, வானூரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே தமிழ்குமரனுக்கு வழங்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டது. ஆனால் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அவருக்கு மன வருத்தத்தின் பேரில் அவருக்கு வேண்டாம் எனவும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வர வேண்டாம் எனவும் நான் கூறியதாக மனவேதனையில் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு 3வது பதவியாக முகுந்தனுக்கு நான் கொடுக்க அறிவித்திருந்தேன். அதற்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தால் தன்னுடைய சொந்த அக்கா மகனையும் அவர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தற்பொழுதுதான் மீண்டும் தமிழ்குமரனுக்கு இந்த பதவியானது வழங்கப்பட்டிருப்பதாகவும், இன்று எனக்கு மகிழ்ச்சியான நாள், நீண்ட நாள் ஆசை நிறைவேறி போயிருக்கிறது. அதிகம் நேசிக்கும் பிள்ளைகளில் தமிழ்குமரனுக்கு பாமக மாநில இளைஞரணி தலைவராக நியமனம் செய்வதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இந்த இளைஞரணி தலைவர் பதவி கடந்த கிட்டத்தட்ட 2023 இருந்து 2025 முடிய போகிறது. இதுவரைக்கும் இந்த பாமகவில் வெடிக்கும் இந்த பிரச்சனைக்கு காரணமான தலைவர் பதவியாக இருந்து வருகிறது. தற்போது மீண்டும் ஜி.கே. மணியுடைய மகனுக்கு இந்த பதவியானது வழங்கப்பட்டிருப்பது பாமக அன்புமணி தரப்பிலிடையே மீண்டும் இந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.